வந்து கேமரா பிடிங்க கேமரா உமன். என்ன ஃபஸ்ட்டுன்னா செகண்டுன்னா ஹை கைஸ், இதுதான் எங்கள் அம்மா. இதுதான் நம்ம A2D PC ஃபேக்ட்ரியில் வாங்கணும். என்னம்மா நீ ஏதாவது சொல்ல ஆசைப்படுறியாமா? அந்த பையன் இருக்கட்டும், உங்களுக்கு அந்த பையன் இருக்கட்டும். பிரிக்க தான் போகிறேன், அன்பாக்சிங் வீடியோ பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணேன்? நீ ஒன்றும் பண்ணதில்ல, வந்து நீ கேமரா பிடிச்சினாவே போதும். நீ ஃப்ரண்ட் கேமரா எடுத்தா கிளாரிட்டியாக அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது. எடிட் பண்ணும்போது போயிடுது. என்ன பண்ணேன் இப்போ நான்? ஒன்றும் இல்லை, இந்த கன்றாவி கோலமாக ஒரு டேபிள் இருக்குல்ல, டேபிள் கீழே குப்பை தொட்டி இருந்து பார்த்துருக்கேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டேபிளே குப்பை தொட்டியாக இருக்கிறத பார்க்குறேன். இந்த டேபிளை நான் க்ளீன் பண்ணணும் வரைக்கும் நான் பிடிச்சிட்டு இருக்கேன் கேமராவை. அது சொல்ல போறேன், இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறேன். ஐயா வாய பாரு. கேமரா உமன், அந்த கேமரா இங்க ஃபோக்கஸ் பண்ணு. ஆன் பண்ணிட்டியா? ஆன்ல தான் இருக்கு. அது இவ்வளவு நேரமா ரெக்கார்டிங்ல தான் போயிட்டு இருக்கு. ஒரு கட்டி தூக்கம் கழித்து. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிறது 2 ஹெட்ஃபோன்ஸ். இது வந்து பாசமலர் இருந்தால் கேமிங் பாசமலர்ங்கிறது நாங்கள் சேனல் ஆரம்பிச்சப்போ வாங்கிடுச்சு. ஒரு உண்மையா பிரிக்கிட்டு என்ன கேமரா உமன், உங்ககிட்ட யாராவது உங்களுடைய கருத்து கேட்டாங்க கேமரா உமன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நம்ம அடுத்தபடியாக நம்ம வந்து இந்த லேப் வந்து 30,000 ரூபாய் செலவு பண்ணி ரெடி பண்ணி கேம் திரும்ப போடலாம் அப்படின்ட்டு நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு லேப் வச்சேன். அந்த லேப்லயே 2GB RAM தான். அந்த லேப்ல ஒரு கேம் ஆகும். அந்த கேமை திரும்ப இன்ஸ்டால் பண்ணி விளையாடி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சா அப்படியே ஸ்க்ரீன் பிளாக் அவுட் ஆகிட்டு போயிடுச்சு. ஃப்ளாஷ்பேக். மொபைல் எடிட் பண்ணுறது சரியான காண்டு வேலை அது. இப்போ மொபைல்லேயே ரெக்கார்ட் பண்ணுறேன், ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. பட் கேமில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொபைலில் எடிட் பண்ணுறதுன்றது வந்து தலைவலியான வேலை. பட் இதுக்கப்புறம் எனக்கு அந்த தலைவலி இல்லை. ஏன்னா இவன் வந்துட்டான். ஹீ இஸ் பேக். ஓகே கைஸ், கேம் பிளேக்குள்ளே போவோமா? அசாசின்ஸ் கிரீட் கேம் ஓபன் பண்ண போகிற மக்களே. வந்துரு. இதை சரி பண்ணலான்னு பார்த்தா மதர் போர்டில் ஃபால்ட்டுனாங்க. சரி, அதனால தான் திரும்ப இதுக்கு லேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் பண்ணுறோம். ஒரு நல்ல பிசியாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பிசி வாங்குது. மொத்த காஸ்ட் தெரியுதாம்மா எல்லாம்? கேமரா உமன் தெரியுங்களா? கேமரா உமன் தெரியலையே. இதெல்லாம் உங்களுடைய கிரியேட்டிவ் ஸ்கில்ஸை காட்டணும். அப்படி வளைஞ்சிக்கலும் கிரியேட்டிவ். இதெல்லாம் சேர்த்து வந்து 2.10 கைஸ், 2,10,795 கிட்ட. இதில் இது 2 வந்து நமக்கு வந்து ஃப்ரீ. 40,000 புக் பண்ணால் ஃப்ரீ சொன்னாங்க. ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏன் காசு போட்டு வாங்குறது தான். ஸோ திஸ் வீடியோ நாட் அட் ஆல் ஸ்பான்சர்ட் பை A2D PC ஃபேக்டரி. நான் இந்த தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பேக் பண்ணுறோமா? இது காலி டப்பா தான் கைஸ். இது ஃபுல்லாக காலி டப்பா தான். இதில் இருக்க காம்பனன்ஸ் எல்லாம் இதில் ஃபுல்லாக செட் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம வெறும் எடுத்து மாட்டிட்டு மாட்டோம்னா வேறெல்லாம் சொல்லணும்னா புரிஞ்சிருச்சு. ரொம்ப நாள் கனவு நமக்குன்னு ஒரு பிசி செட் பண்ணணும், ரெடி பண்ணணும். நானே பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சின்ன பயம். ஆல்ரெடி லேப்டாப்கே ரொம்ப செலவு பண்ணுறான். அதனால் திரும்ப நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா புதுசாக பண்ண போயிட்டு அது ஏதாவது இது பண்ணிடுச்சுன்னா இதுக்கு. அதுவும் இல்லாமல் எங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த இதுவும் நான் நெட்லேயும் போய்ட்டு அவங்க கொடுத்த காம்பனன்ஸ்க்கு என்ன ரேட் வருதுன்னு பார்த்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 10K தான், 10K கூட இல்லை 8K அந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அதுவுமே வந்து இந்த கீபோர்ட் மவுஸோட ஃபஸ்ட்டு சேர்த்து ரேட் கொடுத்தாங்க. 2.13 கிட்ட கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அதை நான் கழிச்சுட்டு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட்
5,000 தான் டிஃப்ரென்ஸ் வந்தது. அதுக்கே இவங்க வந்து லைஃப் லாங் வாரண்டி, அதெல்லாம் லைஃப் லாங் வாரண்டி இல்லை, லைஃப் லாங் சர்வீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொன்னது வந்து சரி ஓகே எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 7 தானே அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டேன். நான் போட்டது எல்லாமே வந்து இவ்வளோ நேரம் பேசினேன், ஃபேஸ் தெரியுதா? எல்லாத்தையும் ஒரு ரஃப் எஸ்டிமேட் தான் போட்டேன். அதில் பார்த்தது தான் வந்து 5 to 7K டிஃப்ரென்ஸ் வந்து. ஸோ இப்போ இவங்க வந்து இது வாங்கினதுக்கெல்லாம் இன்வாய்ஸ் நம்ம காமிச்சிட்டாங்க. அதுக்கும் நம்ம வந்து நெட்டில் சர்ச் பண்ணி எவ்வளோ ரேட் வருதுன்னு பார்ப்போம். தெரிஞ்சு ஐ பிலீவ் இன் மிஸ்டர் நந்தகுமார், அந்த பிசி டாக்டரை நம்பி நம்மளுடைய பிசியை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம் கைஸ். பார்க்க ஸ்பீக்கர் மாதிரி இருக்குல்ல, என்னம்மா ஏதோ பேன் அவுட்டு பேன் எல்லாம் பண்ணி மாஸ்க் காட்டுறேன், கேமரா உமன் அவ்வளோதான். அந்த பிசி வேற ஆட்டோ எடுத்து வரும்போது பயந்துட்டே இருந்தேன். கண்ணாடியா இருக்கே, எங்கேயாவது ஏதாவது போட்டு எடுத்துட்டு வந்துருவோன்னு பயந்துட்டே இருந்தேன். திருப்பி வித்த காட்டுறியே ஆயிரம். என்ன ஏதாவது கேமரா கோர்ஸ் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? கலக்குமே அதெல்லாம் நான் வந்து இதுவாயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிட்டேன். மாதிரி ஸ்கூல் படிக்கும் போது கம்ப்யூட்டர்னாலே என்னன்னு தெரியாம இருந்த ஒருத்தன் அழலியா இதுக்கு சந்தோஷமா இருக்கேன். அதுதான் ஆனந்த கண்ணி அந்த கண்ணி வந்ததே இல்லையா? அதுவா வரணும். நானா இருக்கணும். சாரி கைஸ், நாமளும் நம்ம கேமரா ரொம்ப கஷ்டப்பட்டோம் பிரிக்கிறதுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் பிரிக்க முடியல. அதனால் உங்களுக்கு பிரிக்க முடியலன்னா இன்னொரு கதவு திறந்து தான் ஆகணும். நம்ம இப்போ கிழிக்க போகிறோம். நான் கிழிக்க போகிறேன். டெஸ்டிங் பண்ணுவாச்சா தெரியல. எல்ஜி கம்பெனிக்காரனே கொடுத்தாங்க. அவங்க ரெடி பண்ணும்போது எதுவுமே டெஸ்ட் பண்ணா கொடுத்தாங்க. மேபி அப்போ இருக்கும்போது. ஆனா அங்க பார்க்கும்போது அவங்க ஆஃபீஸ் டேபிள்லாம் ஒரு மாதிரி வெளியே தானே இருந்தது. இது எல்லாமே பாருங்க பிரிக்காம வச்சிருக்காங்க. அப்ப இந்த இது மட்டும்தான் பழசா இருக்கு. அதுவாவது டேப் இருக்கு ஒரு மாதிரி. அது டேப் போட்டு இருந்தா இல்ல டேப் போட்ல தெரியுதா? ஒருவேளை இவங்க எடுத்து திரும்ப நெருப்புல காமிச்சு வச்சாங்களோ டெஸ்ட் பண்ணிட்டு. இல்ல அதுக்கு டேப்புக்கு நான் ஒட்டிச்சு எடுத்துக்கிறாங்க. டேப் ஒட்டிச்சு மற்றதுலாம் டேப் இருக்கு, இதுல டேப் இல்ல. அதுதான் அந்த டேப் வச்சுட்டு தேஞ்ச மாதிரி இருக்கான்னு பாருங்க. இது ஒட்டி இருக்கு, இதெல்லாம் பாரு ஒட்டி இருக்கா. இந்த இது பிரிக்கவே இல்லை. அது ஒண்ணு எடுத்து செக் பண்ணன்றதுக்காக எடுத்து செக் பண்ணாங்க. மானிட்டர் தான் செக் பண்ணாங்க. செக் பண்ணி ஓகே இருந்தா இது வந்து எல்ஜியோடைய ஃபால்ட்டாக இருக்கும். நான் நம்புறேன். அப்படியே கடந்து போயிடும். இலை வருது, காந்தி இலை. சாமி ஆசீர்வாதம். சாமி ஆசீர்வாதம் தான் இது. காட்டுங்க. இது என்ன அர்த்தம்? இது வந்து ஃபுல் பேக்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி க்ளோஸ் டு ரூம் தான் பண்ணுவாங்க. இது எல்லாம் கொடுக்கலாம். காட்டுங்க. சாமி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சாமி காஞ்சலையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. உள்ள ஒரு 1 லட்சம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. பிசி அதுக்கு ஹாஸ்பிட்டல் தெரியாதுல்ல. என்ன இலை? ஆதான் இலை தான். ஊட்டி இலை, வில்வ இலை. வில்வ இலையா அது? சரி, கோயிலுக்கு நான் போயிட்டு
எதுவுமே சாமி இந்த பாக்கெட்ல வச்சு கீழே வந்துருக்கோம் கொஞ்சம் இந்த பாக்கெட் சொல்லும்போது இது நல்லது பார்க்கணும், அது நல்லது பார்க்காத, உட்கார்ந்து மற்ற எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லாத்தையும் கெட்டதாவே எடுக்கக்கூடாது இல்ல நல்லதே கெட்டதாவே இருக்கக்கூடாது.